சினிமாக்காரங்களுக்கு வந்து அரசியல் எதுக்குப்பா, இன்னொன்று வந்து ஒரு மேடையில் பேசினாலுமே வந்து சினிமாக்காரங்க வந்து ஸ்கிரிப்டில் பேசுறது வேற. பட் ஆனால் இப்போ வந்து மீடியாவில் உட்காந்து பேசும்போதோ இல்லைனா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பேசும்போதோ திக்குது தடுமாறுது, இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்களுக்கு தேவையா? நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஆள் விஜய்லாம் வந்து படத்தில் போய் நடிக்கலாம், தாண்டி வந்து எதுக்கு இங்கே ப்ரெஸ் மீட்லாம் பேசிக்கிட்டு திக்கிக்கிட்டுலாம் இருக்கிறாப்புல. இன்னொன்று ஒரு ப்ரெஸ்ஸை வந்து பார்க்க முடிய மாட்டேங்க அவரால். ஒரு விஜய் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக மீட் பண்ண மாட்டேங்கிறாப்புல, அவர்லாம் அரசியல் கட்சி தொடங்கணுமா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அண்ணே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாப்புல? அண்ணன் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கேட்குறேன். சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நாடகத்துறை, கலைஞர் அவர்கள் நாடகத்துறை எழுத்து, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிகர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடிகை. அவ்வளோதான் விளக்கம். சூப்பர் சூப்பர். இதுக்கு மேல விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. மக்கள் ஏற்றுக்கணும். எண்ட் ஆஃப் த டே கமெண்ட்ஸ் 1000 கமெண்ட்ஸ் வரும் போகும். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் சமூகத்தில் ஒரு அங்கம் தான், அரசியலில் ஒரு அங்கம் தான். அவ்வளோதான். நாளைக்கே நான் ஒரு வார்டு கவுன்சிலுக்கு நின்று எனக்கு ஓட்டு போட்டாலுமே மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். நன்றி சொல்ல வேண்டியதுதான். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.